ஐயா நான் பாஸ் ஆயிட்டேயா. காலேஜுக்கெல்லாம் அப்ளிகேஷன் வாங்கி போடப்பா. ஐயா மன்னிக்கணும், உங்க பண்ணையிலே எனக்கு ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுங்கய்யா. ஏன் மேல படிக்கணுன்ற ஆசை இல்லையா? மேல படிக்கணும்னு ஆசைதான். இந்த அனாதையை இவ்வளவு தூரம் படிக்க வச்சு உதவி செஞ்சதே பெரிய விஷயம். இதுக்கு மேலே உங்களுக்கு நான் தொந்தரவு கொடுக்க விரும்பல, அதான். அப்படிங்களா தம்பி? பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசாதீங்க. மேற்கொண்டு படிக்கிறதுக்கு ஆக வேண்டிய வேலையை பாரு போ. சரிங்க ஐயா. ஐயா, குப்பத்தில் இருக்கிற பெரியவங்க எல்லாம் உங்களை பார்க்க வந்திருக்காங்க ஐயா. இதோ வரேன். வாங்க வாஜாரியா, எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் ஐயா. என்ன விஷயம் வந்திருக்கீங்க? வேற ஒண்ணும் இல்லைங்க, நம்ம குப்பத்து கோயில் திருவிழா வருதுங்க, அத ஐயாட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தோம். அப்படிங்களா? ஆமாங்க. கொஞ்சம் இருங்க. என்னம்மா ஜெயா, சௌக்கியமா இருக்கிறியா? நல்லா இருக்கேன் சார். ஐயா மாதிரியே அவர் பொண்ணும். அம்மா ஜெயா, உன் கையால அந்த 10,000 அவன்கிட்ட கொடுமா. சரிப்பா. ராமசாமி ஐயா, திருவிழாவுக்கு வேண்டிய சாமான்லாம் கோயில இறக்கிட்டு வா. சரிங்க ஐயா. ஐயா, இந்த திருவிழாவை நீங்க தான் முன்னிருந்து நடத்தி வைக்கணும். இந்த திருவிழாவுக்கு நீங்க தான் தலைமை வைக்கணும். நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் பூஜையே ஆரம்பிப்போம். அவசியம் வந்துடுறேங்க. கோலவையிட்டு பம்பன் உடுக்கத்தட்டு பண்ணாரி அம்மனுக்கு தான் பெற்றதாய் போல பூமியின் மேல மக்களுக்கு காவல் இந்த முத்து மாறிதான். அவ நமக்கு அருள ஒழியுறவ பொருள வழங்குறவ ஆயிரம் கண்ணம்மனவதான். அம்மனே நேரில் வந்தா ஐயாவு ஐயா போல நம்ம ஊர் வாசல தேடி சிங்கப்பூர் கப்பலில ஏழனான் ஏன் படிப்பு நீங்கள் இங்கு போட்ட பிச்சை நன்றிதான் நான் உரைக்க ஏற்றதொரு வார்த்தை இல்லை. ஏழ சனங்க நாங்க வணங்க வாழணும் நீங்க நூறாண்டு. பாடு பம்ப பண்ணாதி அம்மனுக்கு தான்
ஆடும் கோலவையிட்டு பம்ப உடுக்கத்தட்டு பண்ணாரி அம்மனுக்கு தான் அவன் நமக்கு அருள பொழியிறவ பொருள வழங்குறவ ஆயிரங்கள் நம்மன் அவனா பெற்றதாய் போல பூமியின் மேல மக்களுக்கு காவல் இந்த முத்து மாறிதான் ஆடு கோலவையிட்டு பம்ப உடுக்கத்தட்டு பண்ணாரி அம்மனுக்கு தான் அவன் நமக்கு அருள பொழியிறவ பொருள வழங்குறவ ஆயிரங்கள் நம்மன் அவனா. என்னண்ணா கையில காசு இல்ல ஆண்டாளம்மா வீட்டு பக்கம் ஏதாவது போனீங்களா? ஒண்ணும் இல்லையப்பா. நல்ல அம்சமா ஒரு ஃபிகர் மாட்டுச்சுன்னா கை நிறைய காசு கிடைக்கும். எதுவும் மாட்ட மாட்டேங்குதே. முக்கனூர் கிராமம் போனோம், வரீங்களா? ஏறி உட்காருமா. எவ்வளவு கேக்குறீங்க? வழக்கமா 25 ரூபா வாங்குறது. ராத்திரி நேரம் பாரு, ஏதாவது போட்டு கொடு. ஏன் இங்க நிறுத்திட்டீங்க? பெட்ரோல் இல்ல. வாயை முடிக்கிட்டு இறங்கி வாடி. ஏய், ஓடு. என்னடி திமிரு? ஐயா இன்ஸ்பெக்டர் ஐயா, என் பொண்ணை காணையா காணையா. யோ ஏயா இந்த நேரத்துல வந்து ஒப்பாரி வைக்கிற? பட்டணத்துல இருந்து வந்த என் பொண்ணை காணையா. பஸ்ல வந்து இறங்கி இருக்கா. இன்னும் வீடு வந்து சேரலையா, வீடு வந்து சேரல. யோ அதுக்கு நான் என்னையா பண்றது? பஸ்ல வந்த பொண்ணு காணோம்னா பஸ் கண்டக்டர் டிரைவரைய பிடிச்சு கேளு, இல்ல காணாம போனவன் பொண்ணை தேடி பிடிச்சு கேளு. என்ன கேட்டா? ஐயா நீங்களே இப்படி சொன்னா எங்க குறைய யார்ட்டையா போய் சொல்றது? யோ உன் பொண்ணு ஊர்ல இருந்து வர விஷயம் தெரியும் இல்லையா? முன்னாடியே வந்து அழைச்சிட்டு போக வேண்டியதானே? அதை விட உனக்கு என்னையா வேலை? என் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லைங்கய்யா, அதனாலதான் நான் பஸ் ஸ்டாண்டுக்கு போக முடியாம போச்சு. வயசு பொண்ணு வேற, நீங்க தான் எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுக்கணையா. வயசு பொண்ணா? அப்ப நீ போலாம். காலையில உன் பொண்ணு வீடு வந்து சேர்ந்துரும். என்னையா சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையா. பெருசு இந்த காலத்து பொண்ணுங்க கட்டில் சுகத்துக்காக காதல் கத்திரிக்கான்னு எவன் கூடயா சுத்திக்கிட்டு இருப்பாளுங்க. இந்நேரத்துல உன் பொண்ணு எந்த லாட்ஜிலையோ எவன் கூட இருக்காளோ யாருக்கு தெரியும்? நீ வேணா பாரு, வெடிஞ்ச உன் பொண்ணு வந்து அப்பா இப்பதான்ப்பா ஊர்ல இருந்து வந்தேன்னு சொல்ல போறா. நீயும் வாமா மகளேன்னு வாரி அணைச்சிக்க போற. இத போய் ஒரு பெரிய விஷயமா எடுத்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ண வந்துட்டீங்க. போங்கயா, போய் வேலையை பாருங்கயா. மனுஷன் நிம்மதியா இருக்க மாட்டீங்க. ஐயா நீங்க என் பொண்ணை கண்டுபிடிச்சு கொடுக்கலாம் பரவாயில்ல, ஆனா அவளை கலங்கப்படுத்தி மட்டும் பேசாதீங்க. நீங்க நல்லா இருக்க மாட்டீங்க. பாரா இவங்களை பிடிச்சி வெளியே தள்ளியா. நிறுத்தியா, சட்டத்தை காப்பதோட நீ இந்த லட்சத்தை இருந்தா நாடு எப்படி வரும்? இந்த அக்கிரமத்தை கேட்கறதுக்கு யாருமே இல்லையா? ஆட்டோ வள்ளுவர் நகர் போகணும். இல்லைங்க, இந்த ஆட்டோ வள்ளுவர் நகர் வராது, வேற ஆட்டோ பாருங்க. மிஸ்டர், ஏ மிஸ்டர், யார் அது? வள்ளுவர் நகர் போகணும். இல்லைங்க, இந்த ஆட்டோ வராது, வேற ஆட்டோ பாருங்க. ஸ்டாப் இட். ஏன் மேன் வராது? வராதுன்னு சொல்றேன்லம்மா, போக வேண்டியதானம்மா. ஏமா தொந்தரவு பண்ணிட்டு காலங்காத்தால? என்ன மேன் தொந்தரவு பண்றாங்க? பொதுமக்கள் கூப்பிடுற இடத்துக்கு ஆட்டோ வரணும்னு சட்டம் இருக்கு, தெரியுமா? வர முடியாதுன்னு சொல்றல, அத பேப்பர்ல எழுதி கையெழுத்து போட்டு கொடு. சரி சரி, ஏறி உட்காருங்க. காலங்காத்தால சட்டம் அது இதுன்னு பேசிக்கிட்டு. என்ன பாண்டியன், நேத்து நைட் ஆண்டாளம்மா வீட்டுக்கு ஒண்ணு தள்ளிட்டு போன மாதிரி இருந்துச்சு. இப்போ ரைட்டமா? நடக்கட்டும் நடக்கட்டும். ஏய், வாயை மூடிட்டு போடா. எதை எப்ப பேசன்னு தெரியாது உனக்கு? ஆட்டோ அதோ போலீஸ் ஸ்டேஷன் உள்ள போ. ஓஹோ, போலீஸுக்கு மாமூல் கட்ட வந்திருக்க கிராக்கியா? சே, தெரியாம போச்சே. சரி சரி, என்கிட்ட அட்ரஸ் கொடு. 4-5 கஸ்டமர்ஸ் இருக்காங்க, ஒன் பை ஒன்னா அனுப்பிச்சு வைக்கிறேன். யூ ராஸ்கல்! விடுமா, அட விடுமா சார், விடுமா. இவனை லாக்அப்ல வைங்க. நான் இந்த ஊருக்கு வந்திருக்கிற புது டிஎஸ்பி திலகம்.
ஏய் குருவமா, ஏய் குருவமா, இத வந்துட்டனுங்க. கூப்பிட்டீங்களா? வாட் இஸ் திஸ்? பாலிஷ் எல்லாம் பாலிஷ் போட்டு நீ என் மூஞ்சாவும் தெரியணும், அட்லீஸ்ட் என் மீசியாவும் தெரியணும். என் பேரை களங்கப்படுத்திருக்குன்னா நீ பாலிஷ் சரியா போடல. இல்லீங்களே, சரியா தானுங்களே போட்டீங்களே. பதிலுக்கு பதில் பேசுற நீ பேச மாட்டேன். வாயை திறக்கூடாது. திறக்க மாட்டேன். மூடிக்கிட்டே. மூடிக்கிட்டேன். நான்சென்ஸ். இந்த சிங்கமுத்து பத்தி நல்லாவே உனக்கு தெரியும். தெரிஞ்சு எப்படி செய்யலாமா? வாயை திறந்து பேசண்டி. வாயை திறந்து திட்டுவீங்களே. அதுக்காக எப்போ மூடிட்டே இருப்பியா? அப்பப்ப என் மூடு தெரிஞ்சு திறக்கணும், தெரியுமில்ல? திற. சரிங்க. வாயாடி இது முதல்ல மாதிரி திறக்கறீங்க. மசமசம் நிக்காத, பாலிஷ் போடு போடு. சீ, நீங்க ரொம்ப மோசங்க. நான் என்ன செஞ்சாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. ஏய் கையேடுறி. ஏடுறி கைய. டியூட்டி ஃபர்ஸ்ட், ஃபேமிலி நெக்ஸ்ட். bloody country wife. சார் கொஞ்சம் நிறுத்துங்க நிறுத்துங்க. என்ன ஏட்டையா சைக்கிள் பஞ்சரா? பாவம். டேய் வாயை மூடுறா. ஸ்கூட்டர்காரரே, நான் அவசரமா ஸ்டேஷனுக்கு போகணும், கொஞ்சம் லிஃப்ட் கொடுங்களேன். இந்த ஸ்கூட்டர்ல 2 பேருக்கு மேல போக முடியாது. சாரி சார். ஏட்டையா ஒரு வாரம் ஆனாலும் பொடி நடையா வாங்க. ஸ்கூட்டர்காரரே, அந்த கோணக்கால இறக்கி கொடுங்க, இல்லைன்னா வண்டி எங்காவது மோதிரும். சார் நிப்பாட்டுங்க சார், நிப்பாட்டுங்க சார், நிப்பாட்டு. ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல சார். பார்த்து போங்க. ஐயா கொஞ்சம் நில்லுங்க. என்ன இங்க ஒரே சத்தம்? இப்ப ஸ்கூட்டர்ல போனானே அவன் ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிட்டான். பாவம், கடைசியா எவன் மூஞ்சில முழிச்சானோ. நீங்க இந்த விஷயத்தை போலீஸ்கிட்ட சொல்லிடாதீங்க. ஏன் நீங்க போலீஸ் இல்லையா? ஆமாமா, நான் தான் போலீஸ், மறந்துட்டேன். இந்த கேஸை நானே எடுத்துக்கிறேன், நீங்க போங்க. இவரெல்லாம் ஒரு போலீஸ். பாவம், அவன் ஆத்மா சாந்தி அடைய கொஞ்ச நேரம் ஆண்டவன்ட்ட வேண்டிக்கிறேன். குட் மார்னிங். நேத்து நீ கடத்திட்டு போன பொண்ணுங்க. பொண்ணா? தெரியாது. தெரியாது? தெரியாது. வாங்கம்மா. வணக்கம். அம்மா, நீங்க புதுசா வந்திருக்கீங்க. இதுக்கு முன்னாடி பெரிய பெரிய ஆபீசர்லாம் இங்க வந்து போவாங்க. நீங்க உட்காருங்க. இந்நேரம் உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா உன் நிலைமை என்ன ஆயிருக்கும்? வா வா, உன்னை வீட்டுல கொண்டு போய் விட்டுடுறேன். வணக்கம் சார்.
பாத்து பக்கரி கையோட புட்டுட்டு வந்துற போகுது. இதுக்கு முன்னால என்ன ரயிலுக்கு தண்டவாளம் மாத்தி விட்டுட்டு இருந்தியா? கால் என்ன கலப்ப மாதிரி வளைஞ்சிட்டு இருக்கு. உன்னை எப்படி போலீஸ்க்கு எடுத்துட்டாங்க? நான் வேலை சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி ஆச்சு. எப்படி? திருடனை பிடிக்க போனேன். நான் கொஞ்சம் தூரம் அவனை துரத்துனேன். அவன் கொஞ்சம் தூரம் என்ன துரத்துறான். முடிவு என்னாச்சு? பெரிய கல்ல தூக்கி என் கால்ல போட்டான். அட பாவி, தப்பு பண்ணிட்டானே. என்ன? அவன் கல்ல தூக்கி உன் கால்ல போட்டுருக்க கூடாது. உன் தலையில போட்டிருந்தானா அன்னைக்கு கூட இந்த ஸ்டேஷனை புடிச்ச சனினே ஒளிஞ்சிருக்கும். ஆனா ஒண்ணு பக்கரி, உலகத்திலேயே இந்த மாதிரி கால் ரெண்டே 2 பேருக்கு தான் இருக்கு. யாரா இருக்கு? ஒண்ணு உனக்கு இருக்கு, என்ன ஒண்ணு? கழுதைக்கு இருக்கு. சார், அம்மா அப்புறம் போங்க சார். யாரு, உங்க அம்மாவா? இல்ல, இன்ஸ்பெக்டர் அம்மா. எப்படி இருக்காங்க? கோவமா இருக்காங்க. ஓ, கோவமா இருக்காங்க. ஸ்டேஷன் இங்க இருக்கு. நான் பின்வழியா சுத்தி போலாம்னு நினைச்சேன். ரெண்டு ஏட்டுக்காரு. இங்க தமிழே தகராறு, இதுல தெலுங்கு வேறயா? ఇప్పుడు టైం ఏమి తెలుసా? உனக்கு தெரியாதா? கண்ணாடி வேற பெருசா போட்டிருக்க. మీరు పనికి వచ్చారా இல்ல భోజనத்துக்கு వచ్చారా? ஆமா, இது மதுரை முனியாண்டி விலாசி. பாய் குருசியா சாப்பிட்டு போலான்னு வந்தேன். ஏதோ இன்னைக்கு ஒரு நாள் லேட்டா வந்துட்டேன். அவன் ஸ்டேஷனுக்கே வர்றது இல்ல. அது உன் கண்ணுக்கு தெரியாதா? சரி சரி, லோப்பல அம்மா கூப்பிடுறாங்க, போ. லட்சுமி, மே ஐ கமிங்? பக்கத்துல வாயா. என்ன மேன் இவ்வளவு லேட்டு? சாரி மேடம், சைக்கிள்ல இருக்கிற டயர்ல இருக்கிற டியூப்ல இருக்கிற காத்து வெளியே வந்துருச்சு, அதான் லேட் ஆயிடுச்சு. என்ன மேன் இது? இது பட்டன் உங்களுக்கு தெரியாதா? பட்டன் ஒழுங்கா போடு மேன். என்ன பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல. உங்களை பத்தி தினம் நான் நல்லா பாத்துட்டு தான் இருக்கேன். டியூட்டில நான் ரொம்ப கரெக்டா இருப்பேன். நிறைய பேத்த தண்ணியில காட்டுக்கு மாத்திருக்கேன், தெரிஞ்சுக்க. என்ன மாத்த முடியாது, நான் உன் புருஷன். ஏ குருவி, குருவி. டியூட்டி ஃபர்ஸ்ட், ஃபேமிலி நெக்ஸ்ட். கோ மேன். டிபேட்ஸா? நீ வீட்டுக்கு வாடி அம்மாளு. எஃப்ஐஆர் ரெடி பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சு மேடம். என்னதான் கேட்டாங்க? சரி சொல்லு. பண்ணியாச்சு மேடம். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், இவர் ஏட்டு சிங்கமுத்து. யா மேடம்? ஹி இஸ் மை ஹஸ்பண்ட் மேடம். நோ மேடம், ஷீ இஸ் மை வைஃப். நான் தான் சொல்லிட்டேன். வெரி குட். சரி விடு. இன்ஸ்பெக்டர் ராஜன் வந்துட்டாரா? வரல மேடம். என்ன கேட்டாங்க? இப்போ வந்துருவாரு மேடம். ஓகே. என்னாச்சு? இது ஒண்ணு இல்ல, இந்த பேப்பர் வெயிட் தூக்கி விளையாடு. அப்படியே ஒண்ணு எரிஞ்சனா இந்த மரப்பெல்லாம் வீட்ல. ஏய், என்ன மிஸ்டர் ராஜன், ஸ்டேஷனுக்கு வர வேண்டிய நேரமா இது? சாரி மேடம், நைட்டு பூரா இங்க இருந்துட்டு காலையில தான் வீட்டுக்கு போனேன். போய் சொல்லாதீங்க. காலையில நான் இங்க எத்தனை மணிக்கு வந்தேன் தெரியுமா? இனிமேல அது பொறுப்பா நடந்துக்குங்க.